வணக்கம். இப்போ நாம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹாலோ சிலிண்டர். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம் மென்சுரேஷனில். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஹாலோ சிலிண்டர். அப்போது சிலிண்டருங்கிற டாப்பிக்கில் நம்ம ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை ஜஸ்ட் ஒரு சின்ன டெமோ மூலமாக நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஷேப்பில் இருக்கும் ஹாலோ சிலிண்டர். டாப் அண்ட் பாட்டம் சிலிண்டர் அப்படின்னா க்ளோஸில் இருக்கும். ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டாப் பாட்டம் ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த க்ளோஸ்டு சிலிண்டரில் நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது அதனுடைய எக்ஸ்டீரியர் ஏரியாவை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே டாப் ஓப்பன் அப்படின்னா நம்ம இதில் என்னெல்லாம் எடுக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த எக்ஸ்டீரியர் ஏரியாவை எடுக்கணும் அண்ட் ஆல்சோ இன்டீரியர் ஏரியாவையும் எடுக்க வேண்டும். சரியா? அப்போ எக்ஸ்டீரியருக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2/r/h கண்டுபிடிச்சிருக்கோமா? அதே மாதிரி இன்டீரியருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதே தான் இருக்கும், 2/r/h தான். சரியா? அப்போ எக்ஸ்டீரியர் ப்ளஸ் இன்டீரியர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஹாலோ சிலிண்டரில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதை மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ்டீரியருக்கு ஃபார்முலா 2/r/h, இன்டீரியருக்கு ஃபார்முலா 2/r/h தான். ஸோ ரெண்டுமே சேம் 2/r/h அப்படின்னு சொல்கிறீங்க, அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம்ல. ஏன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லையா? அந்த டிஃப்ரென்ஸை எதில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த ரேடியஸில் மட்டும்தான் இது டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர்லேருந்து இன்டீரியர் சர்க்கிளுக்கான ரேடியஸ் இவ்வளோ தொலைவு தான். எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தொலைவு இருக்குது. சரியா? அப்போ இன்டீரியரில் இருக்கக்கூடிய ரேடியஸை ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுக்கணும், எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு எடுக்கணும். அப்போ எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் ஆர் கேபிட்டல் ஆர் இருக்கும், இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவுக்கு ஸ்மால் ஆர் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். சரியா? இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இப்போ லெட் ஆர் அண்டு ஆர் ஸ்மால் ஆர் பி த அவுட்டர் அண்ட் இன்னர் ரேடியஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஆருங்கிறது அவுட்டர் ரேடியஸு, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆருங்கிறது இன்னர் ரேடியஸு ஆஃப் த ஹாலோ சிலிண்டர். அப்போ ஹைட்டுங்கிறது ஆஸ் யூஸ்வலாக நமக்கு ஹைச்சுங்கிறது ஹைட்டு தான். அப்போ ஹாலோ சிலிண்டருக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் நான் சொன்னேன் இல்லையா, அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இன்னர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அவுட்டருக்கு 2/r/h தான், இன்னருக்கும் 2/r/h தான். இதில் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது, அந்த ஆர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் ரெண்டுலேயும் காமனாக எது இருக்குது அப்படின்னா 2/h ரெண்டுலேயும் காமனாக இருக்குது இல்லையா, அதை நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன். 2/h கடைசியாக எடுக்கிறேன். இன்டீரியரில் நடுவில் என்ன செய்கிறேன், ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு, 2/h எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே கேபிட்டல் ஆர் இருக்கும், இங்கே ஸ்மால் ஆர் இருக்கும். அப்போ ஆர் ப்ளஸ் ஆர். சரியா? 2/r+r × h அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். சரியா? இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோ சிலிண்டருக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சரி, இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதையும் ஜஸ்ட் ஒரு டைமாக பார்க்கலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்படி தானே? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இன்னர் அண்டு எக்ஸ்டீரியர் ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம என்ன சேர்க்கணும், இந்த தடிமன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தடிமன் இன்னருக்கும் எக்ஸ்டீரியருக்கும் நடுவில் ஒரு தடிமன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த தடிமன் ஏரியா, இந்த ரிங், இந்த டாப் ரிங்கு எவ்வளோ ஏரியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி பாட்டமில் இருக்கும் பார்த்தீங்களா, டாப்பில் என்ன இருக்கோ அதே தான் பாட்டமில் இருக்கும். சரியா? டாப்பில் என்ன ரேடியஸ் இருக்கோ அதே ரேடியஸ் அளவு தான் பாட்டம்லேயே இருக்கும். அப்போ இதே மாதிரியான ஒரு ரிங்கு பாட்டம்லேயே இருக்கும். அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இன்டீரியர் ஏரியா, எக்ஸ்டீரியர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் டாப் ரிங் அண்டு பாட்டம் ரிங், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது ஒரு கான்செப்ட். சரி, இந்த டாப் ரிங்கை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டேர்ம் பார்க்கலாம். சரியா? அப்போ பெரிய சர்க்கிள்லேருந்து இந்த சின்ன சர்க்கிளை எடுத்துட்டோம்னா, மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த சர்க்குலர் ரீஜனுக்கான ஏரியா கிடச்சிரும். அப்போ பெரிய சர்க்கிளுக்கான ஏரியா πr², சின்ன சர்க்கிளுக்கான ஏரியாவும் πr². அப்போ πr² மைனஸ் πr². இதே மாதிரி பாட்டம்லையும் எழுதணும், πr² மைனஸ் πr². பெரிய சர்க்கிளுக்கான ஏரியா அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ரேடியஸ் கேபிட்டல் ஆர், சின்ன சர்க்கிளுக்கான ஏரியா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதோட ரேடியஸ் ஸ்மால் ஆர். அப்போ இது ரெண்டு தான் என்ன செய்யும் அப்படின்னா மாறும். சரியா?
இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் டாப் ரிங் ஏரியா ஆஃப் 2 ரிங்ஸ்ன்னு போட்டிருக்கேன். என்ன 2 ரிங்ஸுங்கிறது என்னது? அடுத்த டாப் அண்ட் பாட்டம். டாப்பில் ஒரு ரிங் இருக்கு இல்லையா, அதோட ஏரியா ப்ளஸ் பாட்டமில் இருக்கக்கூடிய ஏரியா. சரியா? இதை எப்படி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இது வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. ப்ளஸ் டாப்பில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, டாப்பில் இருக்கக்கூடிய அந்த தடிமனுக்கான ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்? பெரிய சர்க்கிளுக்கான மைனஸ் சின்ன சர்க்கிளுக்கான. பெரிய சர்க்கிளுக்கு வந்து கேபிட்டல் ஆர், சின்ன சர்க்கிளுக்கு ஸ்மால் ஆர். இது வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ரிங்கு. இதே மாதிரி தான் பாட்டம்லேயே இருக்கும் இல்லையா, சேம் ரேடியஸ் தான் இருக்கும். இது டாப்பில் இருக்கக்கூடிய ரிங்குக்கான ஏரியா, இது பாட்டமில் இருக்கக்கூடிய ரிங்குக்கான ஏரியா. சரி, ரெண்டுமே சேமாக இருக்குங்கிறதுனால நான் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் எழுதும்போது பாருங்கள், இதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே என்ன பண்ணணும்? இந்த πr ஸ்கொயர் ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 2πr². இது ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது, சேம் சைனை ஆட் பண்ணணும் இல்லையா, அப்போ மைனஸ் இதை என்ன செஞ்சலாம்? 2πr². இப்போ அடுத்து பாருங்கள், இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது காமனாக இருக்குது. வெரி குட், 2π வந்து காமனாக இருக்குது, எடுத்துக்கலாமா? அப்போ r² மைனஸ் r² எழுதிடலாம். சரியா? அடுத்த ஸ்டெப்பில் எழுதும்போது பாருங்கள், இது வந்து a² - p²ங்கிற வடிவில் இருக்குது. சரியா? அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம்ல அல்ஜிப்ராவில். அப்போ a² - p²ங்கிறது a + p × a - p. ஸோ அந்த வடிவில் எழுதியிருக்கேன். அப்போ r + r × r - r எழுதியாச்சா? இப்போ இதில் நான் ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட்டு காமனாக எடுக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் காமனாக எடுத்துருக்கேன். இதில் எதெல்லாம் காமனாக எடுக்கலாம்ப்பா? 2π காமனாக எடுக்கலாம், ரெண்டுலேயுமே 2π காமனாக எடுக்கலாம். வேறு என்ன இருக்குது? r + r காமனாக எடுக்கலாம். இப்போ 2π × r + r அப்படியே வெளியில் எடுத்துருங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? h இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? r - r இருக்கும். அப்போ h + r - r, h + r - r. சரியா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு ஹாலோ சிலிண்டரில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுற ஒரு சின்ன டெமோ. இப்போ நம்ம எப்படி வந்து அதை ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராப்ளம் ஓரியன்டாக நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்னென்னு பார்ப்போம். இஃப் 1 liter ஆஃப் பெயிண்ட் இஸ் கவர் 10 m². 1 liter பெயிண்ட் கொடுத்தா உங்கள் கையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10 m² ஏரியா அளவுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணுவீங்க. சரியா? ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹவு many liters ஆஃப் பெயிண்ட் இஸ் ரெக்வயர்டு டு பெயிண்ட் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் டனல். இந்த சிலிண்ட்ரிக்கல் டனல் அப்படிங்கிறது ஒரு ஹாலோ சிலிண்டர். இந்த ஹாலோ சிலிண்டருக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படும்? கேள்வி என்னென்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும். அந்த சிலிண்ட்ரிக்கல் டனல் இருக்கு இல்லையா, அந்த ஹாலோ சிலிண்டர், அந்த ஹாலோ சிலிண்டருக்கு ஹைட் எவ்வளவு, அதோடைய ரேடியஸ் எவ்வளவு, இதெல்லாம் கொடுத்தா தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சரி, அதை நம்ம கீழே எப்படி என்ன ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். அதனுடைய திக்னஸ் கொடுத்தாச்சு. எவ்வளவு? 2 மீட்டர். திக்னஸ்ங்கிறது என்னது? இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பிளாக்குக்கும் இந்த எட்ஜுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரிங்கு தான் திக்னஸ். இந்த திக்னஸோட அளவு கொடுத்தாச்சு 2 மீட்டர். அடுத்து இன்டர்னல் ரேடியஸ் 6 மீட்டர். இன்டர்னல் ரேடியஸுங்கிறது என்னது? நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது சின்ன ரிங்குக்கான ரேடியஸ். இந்த சின்ன ரிங்குக்கான ரேடியஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் ரேடியஸ். அடுத்து என்ன கொடுத்தாச்சு? ஹைட் கொடுத்தாச்சு. ஹைட்டுங்கிறது என்னது? இந்த சிலிண்டருக்கான ஹைட், உயரம் கொடுத்தாச்சு 25 மீட்டர். ரைட். சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் முதல்ல எழுதலாம். கிவன் தட் ஹைட் 25 மீட்டர் கொடுத்தாச்சு, திக்னஸ் 2 மீட்டர் கொடுத்தாச்சு, இன்டர்னல் ரேடியஸ் 6 மீட்டர் கொடுத்தாச்சு. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் தேவை. அப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நமக்கு திக்னஸ் கொடுத்தாச்சு, இன்டர்னல் ரேடியஸ் கொடுத்தாச்சு. அப்போ இந்த இன்டர்னல் ரேடியஸையும் இந்த திக்னஸையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கிடச்சிருமா? புரியுது இல்லையா? எக்ஸ்டர்னல் ரேடியஸ் r is equal to small r, இன்டீரியர் ரேடியஸ் ப்ளஸ் திக்னஸ். அப்போ எவ்வளவு? 8 மீட்டர். சரி, இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துவோம். இப்போ இதில் என்ன கேள்வி, எந்த ஏரியாவில் பெயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஒரு ஹாலோ சிலிண்டரில் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னது அப்படின்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் டனலில் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு மட்டும்தான் பெயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுது இல்லையா? கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இல்லை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பெயிண்ட் பண்ண சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்க?
கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு மட்டும்தான் பெயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ ஏரியா அப்படிங்கிறத பார்த்தா தான் நம்ம என்ன சொல்ல முடியும், எவ்வளோ லிட்டர் பெயிண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியும் இல்லையா. அப்போ கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்னது, எப்பயுமே மறக்கக்கூடாது, 2π இன்ட்டு R + r இன்ட்டு h. இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 இருக்குது, 2 அப்படியே எழுதுங்க. பைக்கு வேல்யூ உங்களுக்கு தெரியும் 22/7, அதை எழுதிடுவீங்க. ஸோ அடுத்து வந்து Rங்கிறது 8, rங்கிறது 6 இன்ட்டு ஹைச்சுங்கிறது 25. சரியா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். 8 + r 6ங்கிறது 14 இன்ட்டு 25. இங்கே 7 கேன்சல் பண்ணுங்க, 1 டைம்ஸ் 2 டைம்ஸ். அப்போ இந்த எல்லாத்தையும் பெருக்குனிங்கன்னா 2 2s are 4 வரும். 4 × 22 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 88 வரும் இன்ட்டு 25. எல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன வருது, 2200 m². இப்போ நம்ம கேல்குலேஷனுக்கு போயிடலாம். சிம்பிளான கேல்குலேஷன் தான். இப்போ நமக்கு ஏரியா கவர்டு பை 1 லிட்டர் ஆஃப் பெயிண்ட். 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு எவ்வளோ ஏரியா நம்ம கவர் பண்ண முடியும், பெயிண்ட் பண்ண முடியும், 10 m². அப்போ 2200 m²க்கு எவ்வளோ லிட்டர் தேவைப்படும், நல்லா கவனிக்கணும், எவ்வளோ லிட்டர் தேவைப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும், பெயிண்ட் எவ்வளோ லிட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா. 1 லிட்டர், இதை நான் கொடுத்துக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து என்ன செய்கிறேன், ப்ராப்ளமேட்டிக்காக நான் எழுத போகிறேன். 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 10 m². 1 m²க்கு எவ்வளோ லிட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். அப்போ 1 m²க்கு எவ்வளோ லிட்டர் அப்படின்னா இந்த 10 இங்கே போயிட்டு டிவைடாக மாறும். சரியா. 10 வந்து நம்ம 1 மீட்டருக்கு அப்படின்னு மாற்றும் போது 1 m² அப்படிங்கும்போது இந்த 10 இங்கே போயிடும், 1/10. அப்போ 1 m²க்கு எவ்வளோ லிட்டர், 1/10 லிட்டர். அதுதாங்க எழுதியிருக்கேன், 1 m²க்கு 1/10 லிட்டர், 1/10 லிட்டர். அப்போ 2 m²க்கு 2ஆல் பெருக்குங்க, 3 m²க்கு 3ஆல் பெருக்குங்க. நமக்கு எவ்வளோ m²க்கு தேவைப்படுது, 2200 m²க்கு. 2200 m²க்கு 2200ஆல் பெருக்க வேண்டும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 220 லிட்டர். அப்போது இவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெயிண்ட் தேவைப்படும், 220 லிட்டர்ஸ் தேவைப்படும். அதான் லாஸ்ட் எழுதியாச்சு. 220 liters of paint is required, needed to paint the tunnel, cylindrical tunnel. சரியா. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். அப்போ எக்ஸசைஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் லென்த் ஆஃப் த ஹாலோ உடன் லாக். ஹாலோ உடன் லாக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஹாலோ சிலிண்டர் தான். சரியா. த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்டு லென்த் ஆஃப் த உடன் லாக். இப்போ அந்த உடன் லாக்கோட லென்த்து அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஹைட். சரியா. லென்த்துங்கிறது ஹைட்டு. லென்த்துங்கிறது இப்போ நம்ம இப்படி காமிச்சோம் அப்படின்னா இது லென்த்து. இதை நம்ம சிலிண்ட்ரிக்கலாக நம்ம செங்குத்தாக காமிச்சோம் அப்படின்னா அது ஹைட்டாக மாறும். அப்போ ரேடியஸு அதனுடைய ஹைட்டு கொடுத்தாச்சு. ரேடியஸ் எவ்வளோ, 16 சென்டிமீட்டர். ஹைட்டு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர். சரியா. ஃபஸ்ட்டு இருக்கிறது ரேடியஸ், ரெண்டாவது இருக்கிறது ஹைட்டு. அடுத்து இப்போ இதில் கொடுத்துருக்கு என்னென்னா திக்னஸ் கொடுத்தாச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தோம், திக்னஸ் கொடுத்தாச்சு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ரேடியஸுங்கிறது 16 சென்டிமீட்டர், அது கேபிட்டல் ஆர். அடுத்து உடன் லாக்கோட லென்த்துங்கிறது ஹைட்டுங்கிறது 13 சென்டிமீட்டர். ஹைட்டுங்கிறது 13 சென்டிமீட்டர். அடுத்து திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ உங்களுக்கு என்ன தேவை, ஸ்மால் ஆர் தேவை. அப்போது ஸ்மால் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இது பார்க்கலாம். இப்போ கேபிட்டல் ஆருங்கிறது என்னது, அந்த திக்னஸையும் இன்டீரியரில் இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கான ரேடியஸையும் ஆட் பண்ணால் திக்னஸ் கிடைக்கும். இந்த இன்டீரியரில் இருக்கக்கூடிய ரேடியஸையும் இந்த திக்னஸையும் ஆட் பண்ணால் கேபிட்டல் ஆர். அதுதான் எழுதியிருக்கோம், கேபிட்டல் ஆர் = திக்னஸ் + ஸ்மால் ஆர். இப்போ உங்களுக்கு என்ன தேவை, ஸ்மால் ஆர் தான் தேவை. அப்போ ஸ்மால் ஆரை இங்கே ரைட் சைடு வச்சுட்டு இதை லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. அப்போ ப்ளஸ் இங்கே போனால் என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா. அப்போ ஆர் மைனஸ் திக்னஸ் = ஸ்மால் ஆர் எழுதலாமா, புரிஞ்சிருச்சா. இது இங்கே போயிடுச்சுன்னா நெகட்டிவ். அப்போ ஆர் மைனஸ் திக்னஸ் = மிச்சம் என்ன இருக்கும், ஸ்மால் ஆர். அதுதான் நான் மாற்றி எழுதியிருக்கேன், ஆர் = கேபிட்டல் ஆர் மைனஸ் திக்னஸ். கேபிட்டல் ஆர் 16, திக்னஸ் 4, மைனஸ் பண்ணிங்கன்னா 12 கிடச்சிரும். அப்போ ஸ்மால் ஆருங்கிறது உங்களுக்கு என்னது, +12. சரி. இப்போ நான் வந்து இந்த சைடில் ஆர் + ஆர், ஆர் மைனஸ் ஆர் + ஹெச் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இதான் நம்ம ஃபார்முலாவில் டேரெக்டாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ கேபிட்டல் ஆருங்கிறது 16, ஸ்மால் ஆருங்கிறது 12, ரெண்டையும் ஆட் பண்ணால் 28. கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் + ஹெச். கேபிட்டல் ஆர் 16
மைனஸ் ஸ்மால் ஆர்ங்கிறது 12, ஹெச்ங்கிறது 13. இரண்டையும் செப்பரேட் பண்ணோம்னா 4 + 13 17. இதை நம்ம ஃபார்முலாவில் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிளாக நான் அப்ளை பண்ணுறேன். சரியா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஹாலோ உடன் லாக் ஃபார்முலா என்னது? 2π × நான் அப்ளை சொன்னேன் r + r, r - r + h ஸ்கொயர் யூனிட். இப்போ 2ங்கிறத நம்ம எழுதிடுவோம். டூங்கிறத நம்ம அப்படி எழுதியாச்சு. பைக்கு வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். கேபிட்டல் R + ஸ்மால் r ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 28. r - r + hங்கிறது 17. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதை டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். இது ஒரு ஈஸியான வே அப்படிங்கிறதுனால. இப்போ இங்கே வந்து 7ஆல் கேன்சல் பண்ணோன்னா 1 7, இங்கே 4 7s are 28. சரி, இப்போ இங்கே என்ன பண்ணணும்? 2 × 22 44. அடுத்து ரிமைனிங் 4 இருக்குது, அடுத்து 17 இருக்குது. இப்போ இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்படி தான் வந்து என்ன செய்யணும்னா ஒரு 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 ரியல் லைஃபாக இருக்கக்கூடிய இந்த டேர்மை எப்படி வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக ரியல் டைமாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் இப்போ நம்ம பார்த்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக எப்படி ரியல் லைஃபாக நம்ம அணுகிறது, ரியல் லைஃபாக எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, அதுக்கான சொல்யூஷனை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அப்படிங்கிறத நான் வந்து ஒரு டெமோ மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.